ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா மூலமாக இப்போ பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னா, சிலம்பரசன், மஞ்சிமா மோகன் மற்றும் சதீஷ் இவங்க நடிப்பில் கௌதம் வாசுதேவன் மேன் இயக்கத்தில் வந்திருக்கும் படம் அச்சம் என்பது மடமையடா. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் இஷ்யூவில் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் சிம்பு சார் படம் வருது. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் இருக்கும். ஃபேன்ஸ் தான் இங்கே திருச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சூப்பர் ஸ்டாரே இவர் தான். அவரோட தீவிர ரசிகன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சிம்பு நாங்கள் பார்க்கணும் ஸ்க்ரீனில், அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. செம்ம ஹிட் ஆக போகுது படம். எஸ்டிஆர் ஃபேன் நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் படம் பார்க்க. இந்த படத்தோட கதை இதை பற்றி சொல்லணும்னா, சாதாரணமாக படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் ஒரு பையன், அவனோட ஆசை என்னென்னா பைக் ரைடு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கான். அந்த பையனோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக தங்க வராங்க. அந்த ஃப்ரெண்டு மேலே இவருக்கு காதல் வருது. அந்த ஃப்ரெண்டு நார்த் இந்தியன்ஸாகவும் இருக்காங்க. ஒரு சமயத்தில் இவர் நினச்ச மாதிரி பைக் ரைடு போகிறாரு. அந்த சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு, அதாவது அவங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு இவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பைக் ரைடு போகிறாங்க. அது எங்கேன்னா நார்த் இந்தியன்ஸ், அதாவது அந்த பொண்ணோட மகாராஷ்டிரா ஏரியாவுக்கே போகிறாங்க. அப்போ திடீர்னு ரெண்டு பேருக்கும் போய்க்கு இருக்கும்போது விபத்துக்கு உள்ளாயிடுறாங்க. அந்த விபத்தில் வந்து சிம்பு உயிர் போகிற நிலையில் வந்து தன்னோட லவ் அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அட்மிட் ஆகிடுறாரு ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் முடிச்சு பார்க்கும்போது தன்னோட காதலி இல்லாத தருணத்தில் ஒரு கால் வருது. அந்த காலில் அந்த காதலி பேசுகிறாங்க, என்னால் உங்கள்கிட்ட இருக்க முடியல, எனக்கு பிரச்சனை, என்ன ஃபேமிலி இந்த மாதிரி பல ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட காதலியை தேடி இவர் போனாரா, அந்த காதலியோட பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாரா. ரெண்டு பேரும் காதலர்களா ஆனார்களா அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஒரு ஹீரோ சிம்பு ஒரு ஃபயர்னோட சொல்லாங்க. இவர் காதல் காட்சிகளையும் பெரிய ஃபயராக இருக்கும், ஒரு சண்டை காட்சிகளையும் ஃபயராக இருக்கும்னா அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட முக்கியமான பெரிய பலமே சிம்பு தான். முக்கியமாக சொல்லணும்னா காதல் காட்சிகளில் வர சீன்கள் ஃபுல்லாமே செமையாக இருக்குது. அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுவும் தாடி வச்சு சொல்கிற டயலாக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற சின்ன சின்ன நக்கல் நையாண்டிகளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள விஷயமா இருக்கட்டும், தன்னோட காதலிக்கு வந்த நிலைமையை வந்து கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும், தன் கண் முன்னாடியே அவர் தெரிஞ்சவங்கெல்லாம் இறக்கும்போது அவரோட ஆக்ரோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், அந்த அக்கறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கலந்து அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக வலுவான ஒரு டயலாக்காக சூப்பராகவே சொல்லி எல்லாரும் மனசுலையும் மறுபடியும் இடம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இவர் பிடிக்கலன்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தோட ஹீரோயின் மஞ்சிமா மோகன், இவங்களை பற்றி சொல்லணும்னா சூப்பராக அழகாக வந்திருக்காங்க. வினை தாண்டி வருவாயா பெரிய டீம் எதிர்பார்த்த அளவு ஹீரோயின் அழகாகவே காமிக்கணும்னு ஒரு குறியாகவே இருப்பார் கௌதம் மேனன். அந்தளவுக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காரு. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவரோட லவ்ஸ், அதாவது இவங்க சொல்லும்போது ஏற்படுற லவ்வாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாரோட மனசையும் ஹார்ட் பீட்டையும் அப்படியே எகிர வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம், பசங்களோட ஹார்ட் பீட்டையும். அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து தனக்குன்னு ஒரு பிரச்சனை, தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்களோட அழுகையும் அந்த அக்கறையுமா இருக்கட்டும் உண்மையிலேயே நம்மளோட உருக்க வச்சிருக்காங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் துல்லியமாக மெச்சூர்டாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சதீஷ் டான்ஸர் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அவரோட டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இவரோட சின்ன சின்ன நகைச்சுவையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே செமையாக பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து இவருக்கு வந்து சில விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுற விஷயங்களையும் சூப்பராக பண்ணியிருப்பார். எல்லாம் மனசு நிற்கிற மாதிரியே பண்ணியிருக்காரு சதீஷ். இந்த படத்தோட முக்கியமான பெரிய பலமே ஏஆர் ரஹ்மான் சார். அவரோட மியூசிக் எல்லாமே பெரிய லெவலுக்கு ஹிட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே அதுவும் தள்ளி போகாதே சாங், சோக்காளி, அந்த சாங்லாம் வந்து கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைவ்லியாக நம்ம அதில் பார்க்கும்போது வந்து செமையாக இருந்துச்சு. அதாவது கேமரா விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக், செகண்ட் ஹாஃபில் வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பட்டை கிளப்பியிருப்பார். நம்ம தேட்டர் நுனிக்கு கொண்டு வர சீன்ஸுகளுக்கெல்லாம் அந்த மியூசிக் பக்கபலமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா அவரோட விஷயத்தை கரெக்டாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கேமராமேன் டேன் அவர் செம்மையாக சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த ரைடு போகிற விஷயங்கள், அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து நைட்டு தான் மேக்ஸிமம் சீன்ஸ்லாம் வரும். அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அதெல்லாம் சூப்பராக லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம உள்ளமே கொண்டு போயிடுவார். யதார்த்தமாக லைவ்லியாகவே காமிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் மேனன்
தலைக்கு என்ன இருந்தால் படத்துக்கு அப்புறம் அச்சம் என்பது மடமையடா பல எதிர்பார்ப்புகளை தாண்டி ரிலீஸ் ஆகிருக்கு, பல தடைகளையும் தாண்டி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி என்ன இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது இவரோட எப்பயும் உள்ள சாயல் கண்டிப்பாக அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அப்புறம் வந்து இவரோட ப்ளஸ்ன்னு எது சொல்ல போனோம்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் ரொமான்ஸ், அந்த புதுசாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் 2 பேருக்குள்ள விஷயங்கள்லாம் காமிக்கிறது. ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த ரைடில் போக வேண்டிய விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் உள்ள சாங்ஸ் கொஞ்சம் நேரம் வந்தாலும் போர் அடிக்காமல் செம்மையாகவே பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப், ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து காதல் போய்க்கு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து த்ரில்லர் காமிக்கும் போது அப்படியே சிம்பு வேறு கெட்டப்புக்கு மாற்றினது, அவரோட டயலாக், அந்த டயலாக் ஏற்ற மாதிரி அந்த சீன்ஸ் அமைச்சது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லா டெக்னீஷியன்லையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. இது எல்லாமே படத்துக்கு பெரிய பலமாக இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் என்னென்னா, கண்டிப்பாக எல்லாரும் A கிளாஸ் ஆடியன்ஸ் B கிளாஸ் ஆடியன்ஸ்லாம் புரியும் இந்த மாதிரி இவங்க படம் இப்படி தான் இங்கிலீஷில் வர்றது எல்லாமேன்ட்டு. ஆனால் சிடி அவங்களோட ஆடியன்ஸுக்குலாம் என்னென்னா ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் நடக்கும்போது வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் சிம்புவோட ரசிகர்கள் ஏற்றுக்குருவாங்க, மற்றபடி எல்லோரும் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறையாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமான ஒரு ப்ளஸ் என்னென்னா அந்த படத்தில் இவர் சூஸ் பண்ண விதம் என்னென்னா, ஒன்று அந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த தன்னோட ப்ரப்போஸை சொல்லக்கூடிய விஷயங்கள் புதுசாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்புவுக்கு அந்த கேரக்டர் நேமே இல்லை, லாஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. அந்த விஷயத்தை சூப்பராக உள்ளே கொண்டு வந்து லாஸ்ட்டை எதிர்பார்ப்பை நம்மளுக்கு பூர்த்தி செய்கிற விதமாகவே அந்த பேர் அமைஞ்சிருக்கு. அந்த பேரை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கங்க, அவ்வளோ முக்கியமான ஒரு பேர் அந்த கேரக்டர் நேம். மற்றபடி இந்த படத்தை சூப்பராக அவரோட சாயலில் செமையாக சிம்புவை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்க. இந்த படத்தோட ரிவ்யூ நான் சொல்கிறத விட மக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே ஓவரால் பார்க்கலாம். இது மைக்கெல்லாம் வேற லெவல். இது படம் மஜாவாக இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா VTV வேட்டையாடு விளையாடு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதாங்க படம். இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நீங்கள் சுட சுட தமிழ் சினிமாவெலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம kalakalcinema.com என்ற பேஜை நீங்கள் போயிட்டு லைக் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் அண்ட் ட்விட்டர்லையும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.